ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இப்போ நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் குலமாணிக்கம் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இது எங்களுடைய குலதெய்வ ஆலயம். இன்றைய பதிவில் நாம் ஏன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும், குலதெய்வத்தை ஏன் வணங்க வேண்டும் என்றால், குழந்தைகளை பெற்ற ஒரு தாயானவள் அர்ப்பணிப்பு உணர்வோடு சுயநலமின்றி குழந்தைகளுக்காக வாழக்கூடியவள். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கடினமான நிலைகளும் பிள்ளைகளே தன்னை விட்டு போயிருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு அரவணைப்பு கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி செல்லக்கூடியவள் தான் தாய். இப்போ உலகெங்கிலும் ஒரு 80 விழுக்காடு தாய் சுயநலமின்றி அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்கின்றார். அதுபோலத்தான் நம்மளுடைய குலதெய்வமும். குலதெய்வம் என்பவள் நம்மளுடைய தாய்க்கு சமமானவள். தாய் எப்படி நம்மை ஏற்று அரவணைத்து வழிநடத்தி செல்கிறாளோ அதுபோன்று நம் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று நம் தாயிடம் நம் கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அவள் நம்மை சிறப்பாக வழிநடத்தி கடினங்களில் இருந்து விடுதலை கொடுத்து நமக்கு நற்பலன்களையும் அருளாசியையும் முழுக்க அள்ளி தருபவள் நம் குலதெய்வம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நமது குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அங்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ, இல்லை பொங்கல் வைத்து வழிபாடுறது, வேறு என்ன முறைகள் அவங்க வைத்திருக்கிறார்களோ அதை பின்பற்றி குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனை முறை போக முடியுமோ அத்தனை முறை நாம் போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லுகிறேன். ஆக இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று குலதெய்வத்தினுடைய அருளாசி பெற வேண்டும். பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு லைக்கு, ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன்.